ஒரே காரணம் சார், கதவுகள் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து என்டிஏவினுடைய தலைமை தமிழகத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமின்னு முடிவான பட்சத்தில் நட்பு ரீதியாக சந்திச்சிருக்கலாம், இல்லை அவர் வேற யாராவது கூட சந்திச்சிருக்கலாம், வேறு விஷயமா கூட டெல்லி போயிருக்கலாம். நம்ம கண்ணு காது மூக்கு வச்சு பேச வேண்டிய அவசியம் அல்ல, தேவையும் அல்ல. இது முடிஞ்சு போன கதைன்றது தான் பொன் வில்சன் சொல்லக்கூடிய வாதமாக இருக்குது. ஸோ இது கடைசி நேரத்தில் நம்ம எக்ஸாமுக்கு முதல் நாள் வேகமாக படித்து எதையோ படிக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஒரு பர்செப்ஷன் பேட்டில் தான் தொடங்குறாரா ஓ பன்னீர்செல்வம்? ஏன்னா பார்த்ததுக்கான புகைப்படங்கள் போன முறையே வந்து செங்கோட்டையனுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது, நிர்மலா சீதாராமன் கேள்வி வச்சாங்க உங்களுக்கு. இந்த சந்திப்பு நடந்திருந்தாலும் சரி, என்னவா நம்ம இதை புரிஞ்சுக்கணும், வாய்ப்பு அவ்வளவுதானா? இல்லை, நான் அடிக்கடி பல பதிவுகளில் குறிப்பிட்றதான், அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் யாரோடும் கைகோர்க்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறது தான் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நாம் அரசியல்வாதிகள் பேசுகிற ஒரு டைலாக்காக பார்க்குறோம். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். ஆம், டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லியில் யாருடைய அழைப்பின் பேரில் சென்றார் அது நமக்கு தெரியாது. மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லணும், அல்லது ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசினார் அப்படின்னு ஊடகங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அமித்ஷாவை சந்தித்தார், பிஎல் சந்தோஷை சந்தித்தார், நட்டாவை சந்தித்தார், பியூஷ் கோயலை சந்தித்தார், இப்படி போடுகிற இந்த பிரமுகர்கள் அமித்ஷா தொடங்கி நட்டா வரைக்கும் இவர் என்னை சந்தித்தார் அப்படின்னு சொல்லணும். அவங்களும் சொல்லலை. இன்னொரு தகவல், ஒரு புதிய அரசியல் கட்சியை பதிவு செய்ததற்காக போயிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது. அப்போ அவர் எதற்காக சென்றார் என்பதை நான் சொன்ன மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களோ அவர் சந்தித்தாக சொல்லப்படுகிறதோ சொல்லணும். வெறும் ஹேசியங்கள், வதந்திகள். திரு ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அவரை அழைச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடந்த ஒரு வார காலமாக ஆடிட்டர் குருமூர்த்தி டெல்லியில் தான் இருக்கார். பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை தேர்தலில் தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் என்று கருதுவார்கள். அவங்க ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்குவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது. இப்போ கடந்த வாரம் தாவேகாவுக்கு போகிற வரைக்கும் திரு செங்கோட்டை என்ன சொன்னார், என்னை டெல்லி அழைத்து இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம், நீங்கள் அதற்கான முன்னெடுப்பை எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னார். ஒரு முறை அவர்கள் அழைத்து சென்றேன், 2 முறை அழைக்காமலே சென்று பேசினேன்னாரு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது வந்து பாஜக நம்மை நம்ப வைத்து கழுத்தறுக்கிறது, இது சரியாக வராது, அப்போ நமக்கான ஒரு அரசியல் தளம் வேண்டும், திரு எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக கட்சியை ஒன்றிணைக்க மறுக்கிறார், இந்த நிலைப்பாடு தொடருமே என்றால் தன்னுடைய அரசியல் வாழ்வு, தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். எனவே தனக்கான ஒரு மரியாதைக்குரிய இடம் எது என்று பார்த்து அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அதுல நிறைய மாறுபட்ட கருத்து, சின்ன கருத்து இருக்கு. ரொம்ப நேரம் தாழ்த்து இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம சென்னையில் அமித்ஷா சொன்னப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். அதிமுக பொன் வில்சனும் அதே தான் தொடர்றாரு. அதிமுகவின் உட்கட்சி விவகாரமாக தான் இதை பாஜக பார்க்கிறது, தலையிட மாட்டோம்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சு அதை கையில் எடுத்து இல்லை இப்போ நான் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், இப்போ நான் அடுத்த கட்டம் நகர போகிறேன் அப்படின்னா இந்த 6 மாத காலம் ஒருவேளை செங்கோட்டையனோட எக்ஸிட் இந்த முடிவுக்கு அவரை தள்ளியிருக்கா? அப்படியே வாங்க, 2017 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்ததில்ல, அப்போ யார் ஒருங்கிணைத்தது? பாரதிய ஜனதா கட்சி தானே. உட்கட்சி விவகாரத்தில் தானே தலையிட்டாங்க. அன்றைக்கு இந்த அவருடைய திரு ஓபிஎஸ் நடத்திய தர்மத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை திரு இபிஎஸ்க்கு ஆதரவாக கையெழுத்திட சொல்லி அந்த ஆட்சியை தொடர்வதற்கு 4.5 ஆண்டுகள் நான் முதலமைச்சராக தொடர்வதற்கு அதிமுக ஆட்சியை நடைபெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் எனக்கு உதவி செய்தது, நான் அதற்கு நன்றி உடையவனாக இருப்பேன். யார் சொன்னது? திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நன்றி உடையவராக இருக்கட்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ அதே போன்ற ஒரு நெருக்கடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானால் மட்டுமே தான். நீங்கள் வெளியில் அவர் தனியாள், அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் காலத்திற்கு ஏற்றவாறு, சூழலுக்கு ஏற்றவாறு பலரால் அது பரப்பப்படலாம். ஆனால் கள யதார்த்தம் என்பது, நீங்கள் பல பதிவுகளை நான் குறிப்பிட்டுக்கேன். 2021 வெறும் டிடிவி தினகரன் அமமுகவுக்கு மட்டுமே 40 தொகுதிகளுக்கு மேலே தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது, அதிமுக வெற்றியை அது பாதிக்கும், 15 இடங்கள் பாஜகவுக்கு கொடுங்க, டிடிவி தினகரன் இதில் அக்காமடேட் பண்ணிக்கலாம் என்று திரு அமித்ஷா அவர்கள் திரு ஓபிஎஸ்ஸையும் திரு இபிஎஸ்ஸையும் சந்தித்து பேசிய பொழுது திரு ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ளலை. அப்போ இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ
இன்று திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், வெறும் தினகரன் அமமுகவுக்கு மட்டுமே செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னு 2021 மத்திய உளவுத்துறை தகவல் சொன்னார். இன்றைக்கு அதை விட கூடுதல் செல்வாக்கு. அது என்னது, 3,42,000 ஓட்டு ஒரே ஒரு பார்லிமெண்ட்ல. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் தேடி ஒரு 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதுல மகாராஷ்டிராவில் வேலை பார்த்த ஒச்சாதேவர் மகன், திருமங்கலம் பக்கத்தில் அவருக்கு ஊரு, அவரை மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வந்து திரு ஓபிஎஸ்க்கு எதிராக களமிறக்கினார்கள். 3,42,000 நீங்க எல்லாமே 2,000 ஓட்டு தான் மொத்தமே. சொன்ன மொத்தமே 2,000 ஓட்டு தான். அதுதான் முயற்சி. அந்த முயற்சி நடந்தது. அங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாரு. இது 60,000 இல்ல, வெறும் 6,000 அந்த தென்பகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருந்தது என்றால் அது இந்த வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கும் தானே. எனவே ஒன்றிணைப்புக்கான முயற்சி, நீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அடுத்த நாளே அன்றைக்கே மாலையில் செய்தியாளர்கள் திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் படி சொல்லுகிறாரே, இன்னும் ஒருங்கிணைப்புக்கான முயற்சி நடைபெறுகிறது, டெல்லி தலைவர்கள் பேசுகிறார்கள் என்று. உங்களோடு தொடர்பு கொள்கிறார்களா, பேசுகிறார்களா, ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்று கேட்டபொழுது திரு ஓபிஎஸும் சொன்னார், அரசியலில் நான் சொன்னதுதான், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உறுதியான ஒரு முடிவை அறிவிக்கிறேன். அது மக்களும் என்னை பின்பற்றுகிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனவே 15ஆம் தேதி வரையில நம்ம காத்திருக்கணும். அதுவரையில் அவர் என்ன சொல்லுகிறார் அதை வச்சுதான் நம்ம விவாதிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேள்வி தான் வைக்கிறேன். ஆனா இதே ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 6 மாதங்கள் அவருடைய செயல்பாடுகளை பத்தி ஒரு கட்டத்துல ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வர்றாரு. ஒரு பக்கம் விஜய் குறித்தான கேள்விகளுக்கு ஒரு 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 பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை ஒரு பக்கம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் டெல்லியில் போய் நான் இப்போ பேச போறேன்றார். ஒரு பக்கம் கழகமாக மாறினார், ஒரு பக்கம் கெடு கொடுக்குறார், ஒரு பக்கம் செங்கோட்டையன் கூப்பிட்டா குரு பூஜையில் பேசுகிறார். ஆக டூ மெனி திங்ஸ் ஆன் இஸ் பிளேட் அப்படின்றது எந்த வகையில் ஒரு அரசியல் தேர்தல் முன்னாடி ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறவர்கள் அரசியல் வியூகம், அரசியல் சாணக்கியத்தனம், அதை தாண்டி அனுகூலமான விஷயங்கள் ஏதாவது, நாம் எடுத்த நிலைப்பாட்டிற்கு அனுகூலமான விஷயங்கள் ஏதாவது நடைபெறுமா, இது மாதிரி தான் அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருந்து அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க மக்களையும் தொண்டர்களையும் நம்பி இந்த விஷயத்தை தன்னோடு பயணிக்கிற அந்த தொண்டர்களுடைய எதிர்காலம், தன்னுடைய அமைப்பின் எதிர்காலம், இதை குறிக்கோளாக வச்சு தான் அவருடைய பயணங்கள் இருக்கிறது. அதனால் இப்போ இன்று இந்த பாஜகவினுடைய மூத்த தலைவர்களெல்லாம் சந்தித்து ஒருங்கிணைப்பு, நீங்கள் சொன்னீங்கல்ல, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல், எந்த பதவி பொறுப்பையும் எதிர்பாராமல் நான் இணைகிறேன் என்று சொன்னார், உண்மைதான். ஆனால் இணைப்பு என்று வருகிற பொழுது எனக்கு எதுவும் வேண்டானார். ஆனால் நான் முதல் தர்மயுத்தம் நடத்திய பொழுது பலருக்கும் அங்கு வந்த மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் தன்னை சார்ந்து முதல் தர்மயுத்தத்தில் பயணித்த யாருக்கும் எந்த பொறுப்பும் வாங்கி தரல, இதுவரைக்கும் அந்த விமர்சனம் இருக்கிறது. அதனால தான் 1989 ஜே அணி ஜா அணி இணைந்த பொழுது என்ன ஃபார்முலாவோ அந்த அடிப்படையில் என்னோடு பயணித்தவர்களையும் நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கிறோங்கிறது தான் அவருடைய ஒரே வேண்டுகோளாக இருக்கிறது. இதற்கு பாஜக துணை போகுமே என்றால், அந்த ஒருங்கிணைப்பு சாத்தியம் என்றால் அதற்கு ஒப்புக்கொள்வார். இல்லைன்னா டிசம்பர் 15 அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரு. என்ன நிலைப்பாடுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரைட், நம்ம டிசம்பர் 15 வரைக்கும் காக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றீங்க சார். அதே கேள்விதான் உங்ககிட்டயும் வருது. இது எடப்பாடி அவர்கள் 10ஆம் தேதி ஒருவேளை பொதுக்குழுல ஒரு குரல் எழுப்பப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒன்றிணைப்பு வாய்ப்பு இல்லை நிச்சயமா. அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அறிக்கைகளும் தெளிவாக சொல்லுது, நோ பிளேஸ் ஃபார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கோலப்பன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன்றிணைந்த அதிமுக வெற்றி பெறணும், தொடர் தோல்விகள், இதெல்லாம் ஒரு மித்தா போயிடுமா? இல்லை மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன முடிவை எடுக்க போகிறாருங்கிறத நம்ம கடந்த பதிவில் சொன்னது மாதிரி டிசம்பர் 15 தான் அவர் இறுதியான முடிவை அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். முன்னதாக 10ஆம் தேதி நடைபெறுகிற அந்த பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பு குரல் எழும் அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கடந்த வாரம் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டிய அந்த மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னார். அதில் இன்னொரு கருத்தும் பதிவானது என்னென்னா,
குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார், காலமெல்லாம் இரட்டையிலில் நின்றுதான் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் எதிர்கொண்டு நாங்கள் தோற்கடித்து வருகிறோம். இந்த முறையும் ஒருங்கிணைந்த கழகத்தை உருவாக்கி அதே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றுதான் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஒருவேளை அதற்கு தடையாக இடையூறாக தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரேயானால் இந்த குழுவை கழகமாக மாற்றி 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கி அவரை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலிமையா சொன்னாங்க. அவர்ன்றது அதிமுகவை. ஆமா எடப்பாடி பழனிசாமி அதுதான். அப்படி எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அங்க அதிமுக தானே தோக்குது. அந்த பாவ செயலை செய்வதற்கு நீங்கள் தூண்டி விடாதீர்கள், நீங்கள் திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறத வலிமையா பதிவு பண்ணியிருக்கார். அப்போ அவருடைய நோக்கம் என்பது ஒன்றுபட்ட கழகம் தான். இந்த ஒன்றுபட்ட கழகம் உருவானால்தான் திமுக இன்னைக்கு வலிமையான ஒரு கூட்டணியோடு இருக்கிறது. அவர்களுடைய அந்த வெற்றி பயணம் என்பது 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஏறத்தாழ எல்லா தொகுதிகள்லையுமே தொகுதிக்குழு, மாநில குழு, மண்டல குழு, அமைச்சர் குழுன்னு போட்டாங்க. அது ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அதை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு போதுமான அளவுக்கு வலிமை வேண்டும்ல. ஓபிஎஸ் நேர பட்சத்துல அந்த வலிமை வந்துரும் நீங்க நம்புறீங்க? இல்ல அதுதான். இப்ப கட்சியில் இருக்கிற எல்லோருமே பெரும்பாலும் செயற்குழு, பொதுக்குழு, முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பல ஆயிரக்கணக்கானோர் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க, மறுக்கல. ஆனால் இந்த 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் மனநிலை என்னவென்றால் கட்சி ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு. அதைத்தான் பல பதிவுல நான் குறிப்பிட்டிருக்கேன். 2024 1 கோடி 1.25 கோடி பேர் ஏன் ஓட்டு போடல? ரெட்டை சின்ன நின்னதில்ல. அப்ப அவனுடைய மனநிலை என்பது வெற்றி பாதையை நோக்கி போக வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். இந்த பிடிவாத தன்மை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடருமே என்றால் நிச்சயமாக அது வெற்றியை தேடி தராது. அதை பாஜகவும் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒன்றிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி நடைபெறும். இன்னொரு பார்வை என்னன்னா, அதான் சொல்றேன், இன்னொரு பார்வை என்னன்னா அந்த ஒருங்கிணைப்பு என்பது அந்த 2021 டிசம்பர்ல ஒரு பொதுச் செயலாளருக்கான ஒற்றை வாக்குல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அது 2026 டிசம்பர் வரைக்குமே இருக்கு. ஸோ அந்த நிலைப்பாட்டையும் பாஜக கொண்டு வரும் அப்படிங்கிற பார்வையுமே இருக்கு இவரோடு பயணிக்கிறவர்களுக்கு. எது நடக்க போகிறது என்பதை நாம பொறுத்து இந்த 1-2 டெல்லியிலிருந்து வரும், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஒருவன் எதாக அறியப்படுகிறானோ அதாகவே நிலைத்திருப்பான். இதுதான் கீதையின் சுதர்மம். ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும் எதை நோக்கி பயணிக்கிறதோ அவன் அங்கேயே அழைத்து செல்லப்படுவான். ஒரு தலைவனுக்கு ஒரு தனி மனிதனை விட இயக்கம் முக்கியம். அந்த இயக்கத்தில் பயணிக்கிற தொண்டர்களுடைய எதிர்காலம் முக்கியம். அந்த இயக்கத்தினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றிக்காக யார் பாடுபட்டாலும் அதை வரவேற்கணும். இன்றைய சூழலில் ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுக வலுவான கூட்டணி தான் திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும். அந்த யதார்த்தத்தை திரு எடப்பாடி உணர்வார் என்று நம்புகிறேன். காலம் பதில் சொல்ல.